ஹாய். ஸோ the கொஷின் என்னன்னா, ஒரு சாலிட் சிலிண்டர் இருக்கு. இந்த சிலிண்டரோட மிட் பாயிண்ட்ல, சென்டர் பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் P. அந்த பாயிண்ட்ல ஒரு சார்ஜ், ஒரு பாயிண்ட் சார்ஜை நான் பிளேஸ் பண்றேன். ஓகே. ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அந்த சிலிண்டரோட எண்டு வந்து இட் இஸ் சப்டெண்டிங் an angle of theta angle அப்படின்ற மாதிரி கொஷின்ல கொடுத்தாச்சு. ரைட்டா? இப்போ அந்த ஆங்கிள் 30 டிகிரியா இருந்ததுன்னா ஃப்ளக்ஸ் வந்து 5. அண்ட் இஃப் இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரியா இருந்ததுன்னா அந்த ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்றது தான் கொஷின். ஸோ அதுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க 5/√10. இப்போ என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதா என் கேள்வி. ரைட்டா? ஸோ இந்த கேள்வியில் இருக்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கிளியராக மென்ஷன் பண்ணது ஃப்ளக்ஸு சாலிட் சிலிண்டர் ஃபுல்லாக கிடையாது, ஒன்லி த்ரூ த கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ அப்போ அந்த கர்வ்டு சர்ஃபேஸுக்கு மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கணும், அதான் டாஸ்க். ரைட்டா? ஸோ கொஷினில் கொடுத்த டயக்ராம் வந்து இதுதான். ஸோ பாடி இஸ் கிவன், பாயிண்ட் சார்ஜஸ் பிளேஸ்ட் அட் பாயிண்ட் பி. தீட்டான்றது ஆங்கிள், ஆஃப் ஆங்கிள் சப்டெண்டட் பை அ பாயிண்ட் பி த்ரூ த எண்ட்ஸ் ஆஃப் த சிலிண்டர். ரைட்டா? இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜை நம்ம பிளேஸ் பண்ணுறோம்னா அந்த பாயிண்ட் சார்ஜ்லேருந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு ரேடியலாக வெளியே போகும். அண்ட் இந்த ரேடியலாக வெளியே போகிறத வந்து நான் 3 டைமென்ஷனில் விஷுவலைஸ் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். கரெக்டாக? இப்போ ரேடியில் இந்த பாயிண்ட் சார்ஜ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு வெளியே எமினேட் ஆகும், ரிலீஸ் ஆகும். பட் இங்கே பிரச்சனை என்ன, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாத்துலேயும் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸு சிலிண்டரில் இருக்க அந்த 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ் வழியாகவும் கட்டாது. அட் த சேம் டைம் அந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் வழியாகவும் எனக்கு கட்டாது. ரைட்? பட் கொஷின் எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் தான் வேணும். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த சார்ஜ் கம்ப்ளீட்டாக என்க்ளோஸ்டு. ஸோ ஃபார் என்க்ளோஸ் சார்ஜுக்கு நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷனு, நெட் ஃப்ளக்ஸ் ஈக்குவல்ஸ் டு என்க்ளோஸ் சார்ஜ் பை எப்சிலான் நாட். கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸுக்கு மட்டும் வேணும்னா அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வழியாக மட்டும் எனக்கு ஃப்ளக்ஸ் எவ்வளோ வந்து பாஸ் ஆகுதுன்றது தெரியணும். ஓகே. ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸை நான் வந்து டிஸ்காக இமேஜின் பண்ணலாம். ஸோ இந்த கேஸை நான் இதை டிஸ்காக இமேஜின் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆல்ரெடி இருக்குது. ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் டிஸ்க்கு. ரைட்டா? ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் டிஸ்க்குக்கான ஈக்குவேஷனு. ஸோ இந்த கேஸில் பாயிண்ட் சார்ஜ் வந்து ஒய் டிஸ்டன்ஸ் டிஸ்க்லேருந்து தள்ளி இருக்குன்ற மாதிரி இமேஜின் பண்ணி, ஸோ நம்ம இந்த கிளாஸில் இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருப்போம். ஃப்ளக்ஸ் ஈக்குவல்ஸ் Q/2 எப்சிலான் நாட் ஆஃப் 1 - y/√y² + r². ஸோ பேசிக்காக இந்த ஃபார்முலா தெரியும். நம்ம ஈக்குவேஷனில் கிளாஸில் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருப்போம், நான் இங்கே ஒய்ன்னு யூஸ் பண்ணுறேன். ரைட்? ஸோ கொஷினில் எனக்கு ஒய் வேல்யூ தரல, அண்ட் கொஷினில் எனக்கு ரேடியஸ் வேல்யூவும் தரல. கொஷினில் கொடுத்த ஒரே இன்ஃபர்மேஷன் தீட்டா. அப்போ இந்த ஒய் அண்ட் ஆரையும் சேர்த்து நான் வந்து தீட்டாவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த கேள்வியில் இந்த டயக்ராமில் எனக்கு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒய் அண்ட் ஆர் அப்படின்றத வச்சு தீட்டா. ஸோ ஒய் ஆரையும் லிங்க் பண்ணுற ஒரே விஷயம் வந்து தீட்டா தான். ஸோ அதை வச்சு நான் வந்து tan தீட்டா கண்டுபிடிக்கிறேன், which is r/y. ஸோ ஒய் ஈக்குவல்ஸ் டு r/ tan தீட்டா. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை எடுத்து அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷன் வருது. ஓகே. ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நான் என்ன அசியூம் பண்ணுறேன், அந்த ரூட் டேர்ம் ஆஃப் r² + tan² + r² நான் வந்து ஏ அப்படின்ற மாதிரி ஒரு டேர்மாக இமேஜின் பண்ணி அதை மட்டும் தனியாக சால்வ் பண்ணுறேன். ஓகே. சால்வ் பண்ணுறேன்னா r² / tan² theta, taking r² / tan² theta as common, so it becomes 1 + tan² theta. 1 + tan² theta அப்படின்றது it is secant square theta, trigonometric identities. ஓகே. ஸோ tan² theta நான் என்ன பண்ணலாம், sin² theta / cos² theta, secant square theta 1 / cos² theta. சால்வ் பண்ணால் எனக்கு r² / sin² theta அப்படின்றது அந்த ரூட் டேர்மோட வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த டேர்மை எடுத்து நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா என்னது, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது. ரூட் டேர்மை வந்து நான் ஏன்னு எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஏ வேல்யூவை டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் உனக்கு ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் வரும், which is ஃப்ளக்ஸ் ஈக்குவல்ஸ் டு Q/2 எப்சிலான் நாட் ஆஃப் 1 - cos theta. ரைட்டா? இப்போ நம்ம ஈக்குவேஷனில் இருந்த அந்த ஒய் டேர்மையும் ஆர் டேர்மையும் சேர்ந்து நான் வந்து இப்போ தீட்டாவாக கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. பட் மேக் ஷுர் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்றது ஃப்ளக்ஸ் த்ரூ த ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆஃப் அ டிஸ்க். கேள்வியில் கண்டுபிடிக்க வேண்டியது எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிலிண்டரில் எனக்கு 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் இப்போ எனக்கு ஃப்ளக்ஸ் த்ரூ த 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கான ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணும், டோட்டலாக இருக்க ஃப்ளக்ஸோட வேல்யூவில் இருந்து இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் பாஸ் ஆகிற ஃப்ளக்ஸை மைனஸ் பண்ணால் எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸில் இருக்க ஃப்ளக்ஸ் கிடைக்கும். லாஜிக் கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம், டோட்டல் ஃப்ளக்ஸ் எனக்கு தெரியும், இட் இஸ் Q/ε0. ஓகே. டோட்டல் ஃப்ளக்ஸ் இங்கே Q/ε0. ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனு இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுற, சால்வ் பண்ணால் உனக்கு கர்வ்டு சர்ஃபேஸில் மட்டும் இருக்க ஃப்ளக்ஸஸ் Q cos θ/ε0. முடிஞ்சுதா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸுக்கும் தீட்டாக்கும் டேரெக்டான ரிலேஷன் வந்துருச்சு. இப்போ தீட்டா ஈக்குவல்ஸ் டு 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தீட்டா 30 போட்டோன்னா உனக்கு ஃப்ளக்ஸ் ஈக்குவல்ஸ் டு √3/2, which is √3Q/2 எப்சிலான் 60 டிகிரி சால்வ் பண்ணு. சால்வ் பண்ணோன்னா உனக்கு ஃப்ளக்ஸ் √3 வரும். ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா n வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 3. தட்ஸ் இட்.